இன்னைக்கு காலையில சாப்பிட்றதுக்கு தோசை, தக்காளி சட்னி தாங்க செஞ்சிருந்தேன். மதியம் சாப்பிட்றதுக்கு முருங்கக்காய் சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, பாவக்காய் பொரியல் செஞ்சு குடுத்து பாப்பால தாட்டி விட்டாச்சு. தம்பி ரெடி ஆயிட்டுருக்கிறான். தம்பி கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் கையோட சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள வேலை இருக்கு, தண்ணி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. சாப்பிட்டு காட்டுக்குள்ள போயிட்டோம். இது ஜீவாமிர்தம் கலக்கி வச்சு 2 நாள் ஆயிடுச்சுங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஜீவாமிர்தம் பயன்படுத்தணும். காலையில, சாயந்தரம் 2 வேளை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். முக்கியமா வெயில் மழையில வைக்கக்கூடாதுங்க. ஃபுல்லா நிழலா இருக்கும் இங்க சப்போட்டா மரம். அதனால காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் சப்போட்டா மரத்துக்கிட்டயே வச்சாச்சு. என்னன்னா, நம்ம முன்னாடி எங்காவது வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப தூரம் தூக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கும். அதே நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும். அதனால காட்டுக்குள்ளேயே அப்படியே வச்சாச்சு. மழைக்கு மட்டும் மேல ட்ரம்முக்கு மூடி வைக்கிற அந்த மூடிய வச்சு மூடி வச்சாச்சுங்க. மேல ஒரு துணிய போட்டு கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, கொசு எதுவுமே உள்ள போகாது. ரொம்ப வருஷம் கழிச்சு மக்காச்சோளம் போடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுங்க. அளவா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. மயிலுக்கு பயந்துட்டே மேல வலைய போட்டு தான் மூடி வச்சிருந்தோம். இப்போ தண்ணி கட்டணும் அப்படிங்கிறதுனால வலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டிட்டோம். ஜீவாமிர்தம் தண்ணியில தான் கரைச்சி விடணும். மழை வந்துச்சு அப்படின்னா நல்லா நம்ம ஊத்தி விட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணி கட்டினதுக்கு அப்புறமா அந்த ஈரத்திலேயே நம்ம ஊத்தி விடணும். அளவா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி விட்டுருந்தேன். நம்ம முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்றதுனால கண்டிப்பா ஒவ்வொரு தண்ணி கட்டும் போதும் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.